ஸ்ரீ குருபியோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு இந்த சிறப்பு ஒளிப்பதிவு ஒரு காரில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ன்றதுனால மடத்தில் பண்ணணும்னு நினச்சோம். சில பல சூழ்நிலைகள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு அக்ஷயா கோசாலையில் கொஞ்சம் டைட் ஷெடியூல் எங்களுக்கு. அதனால் இந்த கரெக்ட் டைமில் வந்து அப்பீல் பண்ணிடணுன்றதுனால இந்த ஒளிப்பதிவு நிறைய கேப் வந்துடுது. டியூ டு சம் ரீசன்ஸ், ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்னால தான் கொஞ்சம் கேப் வந்துடுது. அதற்கு அன்பர்கள் மன்னிக்க வேண்டுகின்றோம். ஏன்னா இப்போ ஒரு 1.5 மாதமாக நம்ம அக்ஷயா கோசாலையில் இப்போ நம்ம தான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக நம்ம மடத்தினுடைய குறிப்பாக லேடி வாலண்டியர்ஸ், மற்ற வாலண்டியர்ஸ் தான் போய் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் லேபர் ப்ராப்ளம். இப்போ அதெல்லாம் கொஞ்சமாக இப்போது சரியாயின்ட்டுருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் இப்போ எல்லாம் இன்னொரு வித்தின் கப்பல் ஆஃப் டேஸில் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். நம்ம மிஸ்டர் சத்யநாராயணன் நமக்கு யூஸ்வலாக சப்போர்ட் பண்ணுறவர் தான் கொஞ்சம் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். எல்லோரும் பலரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம். அதனால தான் கொஞ்சம் இந்த ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் தொய்வு விழுந்துடுது. இப்போ இந்த அவசரமாக இது அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஏப்ரல் 28 காலை 7 மணி அளவில் நம்ம யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராய சன்னிதானம், அம்பத்தூர் இந்தியன் பேங்க் காலனி சன்னிதானத்தில் பவமான சூக்த ஹோமம் நடைபெறப்படுகின்றது. ரிக்வேதத்தில் மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஹோமம் பவமான சூக்த ஹோமம். சர்வ பிராய்ச்சித்தம் சொல்லுவாங்க. அது பொதுவாக புத்திர தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம், வியாதிகள் நிவாரணம், கிரக தோஷங்கள், குறிப்பாக சனி கிரகத்தினுடைய தாக்கம், இதுக்கெல்லாம் வந்து பிராய்ச்சித்தமாக பவமான சூக்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம மடத்தில் இது அப்பப்போ பண்ணியிருந்தாலும் ஆனால் இது கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு பிரயோகம். அது இதை வந்து அவ்வளோ நிறைய செலவாகும். இருந்தாலும் இது வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் பண்ணிகிட்ருக்கோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஏப்ரல் 2024 நம்ம ராயருடைய சன்னிதானத்தில் இந்த பவமான ஹோமம் லோகக்ஷேமாத்திற்காக நடைபெறும். வெறும் சங்கல்பத்து 100 ரூபா போட்டிருக்கோம். நம்ம அதெல்லாம் நிறைய செலவாகும். ஏன்னா இதில் நிறைய பேர் உள்ளே கொண்டு வரணும். நிறைய பேருக்கு அவஸ்தைகள் இருக்குது. பொதுவாக இந்த சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, ஜன்ம சனி இது மாதிரி பாதிக்கப்படக்கூடியவர்கள், சனி தசையிலையோ அஷ்டம சனி இது மாதிரி சனி தசையிலையோ சனி கிரகத்தினுடைய தாக்கத்தினாலேயோ பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு பிராய்ச்சித்தமாகட்டும், குறிப்பாக இந்த அப்டமனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அவஸ்தைப்படக்கூடியவர்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கட்டும்ன்றதுனால தான் இது பலதையும் யோசித்து தான் இந்த ஹோமத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி மூல நட்சத்திரமும் கூட. பொதுவாக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வந்து நம்ம டவுன் சவுத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமாக கொண்டாடுவாங்க. அது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்குன்னு விசேஷமாக இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கி மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேர்ந்து வர்றதுனால அன்றைய தினம் அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வருகின்ற 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி அக்ஷய திருதி. அன்பர்களுக்கு தெரியும், அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாருக்கும் நகை வாங்குறது, இது மாதிரி ஏதோ ஒரு புது பொருள் வாங்குறது, இது மாதிரி ஒரு புது வஸ்திரமோ ஏதோ ஒரு ஒன்று வாங்குவாங்க. அது ஒரு சம்பிரதாயமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அன்றைய தினம் வந்து பூஜை, புனஸ்காரம், தானம் அதுக்கு தான் வந்து விசேஷமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கி தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும், ஏனால் 10 மடங்கு பலன் அப்படின்றது தான் இந்த அக்ஷய திருதியினுடைய விஷயம். அக்ஷயம்னா வளரும், க்ஷயம் இல்லாதது. அக்ஷயம்னா வளரும். நம்ம என்ன பண்ணினாலும் அன்றைக்கி தொண்டு செய்தோம்னா வளரும், நல்ல காரியங்கள் செய்தோம்னா வளரும். அதனால் அந்த தினத்தில் வந்து நம்ம ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். அன்றைய தினம் கோகிராசத்தில் அன்பர்கள் நிறைய பேர் வந்து அப்பீல் கொடுத்துருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, பிரசாதம் வந்துட்டுருக்கோம். அந்த முழுக்க கோமாதானுடைய அந்த தீனிக்காக மட்டுமே அந்த ஸ்கீமை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அந்த கோகிராசம் என்ற ஸ்கீம் வந்து ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கோமாதாஸ் ஃபீடிங். அதில் அன்னைக்கு வந்து கொஞ்சம் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது ஒரு தானம் பண்ணின மாதிரி இருக்கும். ஒரு கோதானம் பண்ணின பலன், ஒரு கோ பூஜை பண்ணின பலன், ஒரு கோமாதாவுக்கு கொடுத்த பலன் வந்துடும். இயர்லி 1200 rupees தான். அப்படி இல்லையா இயர்லி மந்த்லி 100 rupees ஸ்கீமில் உள்ளே கொண்டு வாங்க. எல்லாரையும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து அன்பர்களுடைய அந்த ஒரு பலன், அக்ஷய திருதிய பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ அன்றைக்கி என்ரோல் பண்ணிடணும்னா நெக்ஸ்ட் வந்து ரெனியூவல் வந்து அடுத்த அக்ஷய திருதிக்கு ரெனியூவல் கரெக்டாக வந்துடும். ஸோ தட் அன்றைக்கி வந்து ஒரு தானம் பண்ணின மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணின பலன், ஒரு கோமாதாக்கு வந்து ஒரு தீனிக்கு நம்ம கொடுத்த பலன். ஒரு சிலர் வந்து சார் ஆல்ரெடி நான் வந்து என்ரோல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலியில் யாராவது உள்ளே கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரையாவது கொண்டு வாங்க. ஏன்னா எங்களுக்கு செலவு நிறைய இருக்குது. இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த சம்மரில் தான் வந்து நிறைய ஹார்வெஸ்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம எல்லாம் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி தான்
ரெய்னிக்கு வந்து அது ரெய்னி காலத்தில் வந்து நமக்கு அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 90 கோமாதாக்களுக்கு மேலே இருக்கிற நம்ம கோஷாலையில் இது இப்படி தான் பராமரிச்சாகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இதுக்கு நம்ம பெரிய டோனர்ஸ் கிடையாது, பெரிய டெபாசிட்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட. இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் லேண்டெல்லாம் வாங்குகிறோன்ற பிளான்லாம் இருக்குது. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. இதை கடந்து அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு ஒரு ஸ்கீமை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவோம். அன்றைக்கி 2 திட்டங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அனௌன்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இதை வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆக வேண்டிய ஒரு திட்டமாக அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம். அன்றைக்கி ஃபங்க்ஷனில் ஹோமங்கள்லாம் வச்சுருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் வெளியிடுவோம். நாங்கள் அத்தனை நிகழ்ச்சிகள் நண்பர்கள் வழக்கம் போல் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ராகவேந்திர சுவாமியுடைய குரு அவர்களுக்கு பார்த்து அவங்ககிட்ட கேட்கின்றோம். இனிமேல் பெரும்பாலும் தொய்வு இல்லாமல், ஒரு இடைவெளி இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம அமிர்தவாணியில் வந்து ஷூட்டிங் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் தாமதமானதற்கு மன்னிக்கவும். ஸ்ரீ குருபியோ நமக.